வணக்கம். நம்மள நெறைய பேர் நம்ம சேமிப்ப பேங்க்ல தான் வச்சிருக்கோம், இல்லையா? அதுக்கு அவங்க நமக்கு வட்டியும் தராங்க. ஆனா பேங்க் எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அந்த ரகசியத்த தான் நாம பார்க்க போறோம். நீங்க உங்க பணத்த பேங்க்ல போடுறீங்க. அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணத்த சேர்த்து தராங்க. அந்த எக்ஸ்ட்ரா பணம் எங்க இருந்து வருது? சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். நாம சினிமாவுல பார்க்குற மாதிரி நம்ம பணம் எல்லாம் ஒரு பெரிய இரும்பு பெட்டகத்துல பூட்டி வைக்கப்படல. அது நிஜம் இல்ல. அப்போ நம்ம பணத்த வச்சு அவங்க உண்மையில என்னதான் பண்றாங்க? உண்மை சொல்லணும்னா, வங்கிகள் நம்ம பணத்த சும்மா வச்சிருக்கிறது இல்ல. அத வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த பணம் சம்பாதிக்கிற மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சிம்பிள் உதாரணத்தோட இத புரிஞ்சுக்கலாம். நீங்க பேங்க்ல ரூ. 100 டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க் உங்களுக்கு 4% வட்டி தரேன்னு சொல்லுது. அப்புறம் அதே ரூ. 100 வேற ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கவோ இல்ல தொழில் தொடங்கவோ கடனா கொடுக்குது. ஆனா அவங்க கிட்ட இருந்து 8% வட்டி வாங்குது. இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ரூ. 104 கொடுக்கணும். ஆனா கடன் வாங்கினவர்கிட்ட இருந்து ரூ. 108 வருது. அந்த நடுவுல இருக்கிற ரூ. 4 தான் பேங்கோட லாபம். இதுதான் பேங்கிங்கோட அடிப்படை பிசினஸ் மாடல். ஃபைனான்ஸ் உலகத்துல இந்த லாபத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் நிகர வட்டி வருமானம். அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஒரு பேங்கோட வருமானத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா வட்டி மட்டும்தான் அவங்களுக்கு வருமானமா? இல்லவே இல்ல. நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு ஃபைன் போடுவாங்க இல்லையா? அது. அப்புறம் அவங்களே ஷேர் மார்க்கெட்லயும் தங்கத்திலயும் முதலீடு பண்ணுவாங்க. சில வெளிநாடுகள்ல உங்க அக்கவுண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கே மாசம் மாசம் ஃபீஸ் வாங்குவாங்க. இப்படி பல வழிகள்ல அவங்களுக்கு காசு வருது. சரி, இந்த மாடல் பார்க்க நல்லா இருந்தாலும் இதுல சில ரிஸ்க்கும் இருக்கு. ஒருவேளை ஏதாவது தப்பா போச்சுன்னா என்ன பண்றது? இப்போ உங்க மனசுல ரெண்டு முக்கியமான கேள்வி வரலாம். ஒன்னு, நீங்க டெபாசிட் பண்ண பணம் உங்களுக்கு அவசரமா உடனே தேவைப்பட்டா பேங்க் என்ன பண்ணும்? இன்னொன்னு, கடன் வாங்கினவரு பணத்தை திருப்பியே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டும் தான் ஒரு பேங்கருக்கு வர கெட்ட கனவு மாதிரி. ஒன்னு பேங்க் ரன், அதாவது ஏதோ ஒரு வதந்தியால பயந்து போய் எல்லாருமே ஒரே நேரத்துல பணத்தை எடுக்க வரிசையில நிக்கிறது. இன்னொன்னு வாரா கடன், அதாவது கொடுத்த கடன் திரும்ப வராம போறது. இந்த ரெண்டுமே ஒரு பேங்கையே ஆட்டி பார்த்துடும். இந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகளை சமாளிக்கத்தான் நம்ம நாட்டோட மத்திய வங்கியான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ, ஒரு பாதுகாப்பு வலையையே அமைச்சிருக்காங்க. அது சில கடுமையான விதிகள். இங்க பாருங்க, நீங்க டெபாசிட் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் எப்படி பிரியுதுன்னு. ஆர்பிஐ ரூல்ஸ் படி அதுல ரூபாய, அதாவது சிஆர்ஆர ஆர்பிஐ கிட்ட பணமா வச்சிடணும். அதை தொடவே கூடாது. இன்னொரு ரூபாய, அதாவது எஸ்எல்ஆர தங்கம் இல்லனா அரசாங்க பத்திரங்கள் மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள்ல முதலீடு பண்ணணும். ஆக மொத்தம் ரூபாய் சேஃப்டிக்கு போயிடும். மீதி இருக்கிற ரூபாய மட்டும்தான் அவங்க கடனா கொடுக்க முடியும். இந்த 22% தான் திடீர்னு எல்லாரும் பணம் கேட்டா பேங்க காப்பாத்துற ஒரு சேஃப்டி கொஷன். நாம பேச்சுவாக்குல வாராக்கடன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு பேர் இருக்கு. அதுதான் செயல்படா சொத்து, இல்லனா என்பிஏ. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஒரு கடன் மூலியமா பேங்க்குக்கு வருமானம் வர்றது நின்னு போச்சுன்னா அது என்பிஏவா மாறிடும். சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க இப்போ நிஜ உலகத்துக்கு போவோம். இந்தியாவுல இருக்கிற ரெண்டு பெரிய பேங்க்ஸை ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்பிஐ, இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி. இன்னொரு பக்கம் ஹெச்டிஎஃப்சி, இந்தியாவுடைய மிகப்பெரிய தனியார் வங்கி. எஸ்பிஐக்கு சமூக பொறுப்புகளும் அதிகம். ஆனா ஹெச்டிஎஃப்சி முழுக்க முழுக்க லாபத்தை நோக்கி ஓடுற ஒரு வங்கி. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. எஸ்பிஐ கிட்ட தான் வாடிக்கையாளர்கள் அதிகம், டெபாசிட் மார்க்கெட் ஷேரும் ரொம்ப அதிகம். ஆனா ஆச்சரியமா, HDFC பேங்கோட சந்தை மதிப்பு எஸ்பிஐ விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். எப்படி? இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் லாப விகிதம். இங்க பாருங்க, ஹெச்டிஎஃப்சி வங்கியோட நிகர வட்டி மார்ஜின் எஸ்பிஐயை விட நல்லாவே அதிகமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க கடன் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயில இருந்தும் அதிக லாபம் பார்க்கறாங்க. ரெண்டாவது, இதை விட முக்கியமான காரணம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எஸ்பிஐயோட வாராக்கடன் விகிதம் கிட்டத்தட்ட 5% இருக்கு. ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வாராக்கடன் 1.5%க்கும் குறைவு. வாராக்கடன் கம்மியா இருந்தா முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். இதுதான் ஹெச்டிஎஃப்சியோட அதிக சந்தை மதிப்புக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ ஒரு பேங்கோட வெற்றிக்கான ஃபார்முலா இதுதான். லாபத்தை அதிகப்படுத்துறது, அதே சமயம் ரிஸ்க குறைக்கிறது. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை நீங்களே ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்ன தேவை? உங்களுக்கு முதல்லையும் முக்கியமாவும் தேவைப்படுறது இந்த தொகை, 500 கோடி ரூபாய். ஆமாங்க, இந்தியாவில் நீங்க ஒரு பிரைவேட் பேங்க் ஆரம்பிக்கணும்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசென்ஸ் வாங்க தோராயமா இவ்வளவு ஆரம்ப மூலதனம் தேவைப்படும். இது ஒரு பெரிய விளையாட்டு.
இப்போ உங்களுக்கு பேங்க் எப்படி இயங்குதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ இந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நல்ல பேங்கையும் ஒரு சிறந்த பேங்கையும் உண்மையிலே எது பிரிச்சு காட்டுது? அதிகமா லாபம் பார்க்கறதா இல்ல ரிஸ்க திறமையா கையாள்றதா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.